அன்பான மக்களே, செம்ம சர்ப்ரைஸுங்க. இது எதிர்பார்க்கல. நம்மளோட பிரவீன் சார் இருக்காங்க இல்லையா, பிரவீன் பட்டன் சார் இருக்கார்ல, மகாநதி டைரக்டர், அவரோட யூடியூப் சேனலில் ஒரு செம்ம வீடியோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தது. அதை பார்த்தா செம்மங்க. நம்ம ஆல்ரெடி காவேரி ஃபேமிலி எங்கே போகிறாங்க, கொடைக்கானல் போகிறாங்களா, இங்கே போகிறாங்களா, அந்த கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருந்தது இல்லையா, அதுக்கு தீர்வு கிடச்சிருச்சு அப்படி தான் சொல்லணும். காவேரியோட புது வீட்டில் வச்சு தான் இந்த ஷூட் போயிருக்கு. அந்த ஷூட் வீட்டுக்கு வீடு வாசப்படி ஷூட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த வீடு, அது லொக்கேஷன். ஆனால் நம்ம விஜய் இருக்கார், அதுக்கப்புறமா குமரன், நிவின், அப்புறம் கங்காவிலேருந்து, அப்புறம் யமுனாவிலேருந்து ஃபேமிலி, டோட்டல் ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. அங்கே நிறைய விஷயங்கள் நடந்தது. 2 வருஷம் மகாநதி முடிஞ்சது அப்படின்றதுக்காக கொஞ்சம் செலிப்ரேஷன் பண்ணாங்க. நம்ம டைரக்டர் சார் டீம்லேருந்து தான் கொஞ்சம் செலிப்ரேஷன், அது கிஃப்ட்டு கொஞ்சம் அதுன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம டைம் ட்ராவல் வாட்ச் ஒன்று வச்சுருந்தார் இல்லையா நம்மளோட சுவாமி, அந்த வாட்ச் அவங்க கொடுத்தது தான் யாரோ கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாங்க டைரக்டரு. ஆனால் சூப்பராக இருந்தது. அதை அவர் வாங்கிட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா அவரை காணலை. ஆனால் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரே இடத்துல இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் செம்மையாக இருக்கும் அடுத்தடுத்து வர்றது அப்படிங்கிறது தான். சாரதா கொடைக்கானல் போயே தீரணும், இங்கெல்லாம் இருக்கவே முடியாது, இதெல்லாம் ஊரா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ என்ன பேசி முடித்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. கண்டிப்பாக ஏதாவது பேசி முடித்து ஒரு தீர்வை கொண்டு கண்டிப்பாக இங்கேயே சென்னையிலே செட்டில் ஆகணும்னு நினச்சிருப்பாங்க. அதனால் சென்னையிலே செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் காவேரி லட்சுமி பிரியா காவேரியோட கட்டப்பில் தான் இருக்காங்க. அதே மாதிரி எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. நம்ம இதுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.